ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா வாசம் வர வர வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நல்லா வாசம் வர வர வறுத்து எடுத்துக்கோங்க. கூட ஒரு கப் அவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் 1 கப் சேர்த்தா தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அவல் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறணுன்னா மிக்சரில் மாற்றிக்கோங்க. அது கூட 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு இருந்தால் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கப் அவளுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சுடுதண்ணியில் அவள் ஊற வச்சு சாப்பிட முடியும், அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். தண்ணியோட அளவு அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அவள் ரொம்ப வெந்துருச்சுன்னா கொழன்னு ஆகிரும். நாட்டு சக்கரை வெல்லம் கரையிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சு அவளை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவள் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்துருக்கோம், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பாருங்கள், நான் கையில் எடுத்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு வர அளவுக்கு 2 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு பிடிக்கும்போது கையில் ஒட்டக்கூடாது, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீசஸாக போட்டு கூட ஸ்வீட் மாதிரி சாப்பிடலாம். வீடியோவில் சொல்லியிருந்தா அளவுகள் மாறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி அண்டு டேஸ்டியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். இதை நீங்கள் வெளியே 2-3 டேஸ் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.